வெங்கடேசாய. இன்று 28ஆம் பாசுரம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்றன்னை. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோஷ்டிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே. கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு, சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை. பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை. பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனமும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையலோரம் பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர், சோதி மணிமாடம் தோன்றுமோர், நீதியால் நல்லவத்தர் வாழுமோர், நான் மறைகளோதுமோர், வில்லிபுத்தோர் வேதக்கோனோர், பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். கோல தமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து சகத்துரித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, ஒரு 143 வாழியே, உயரங்கற்கே கண்ணில் உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே, வன்புருவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கறவைகள் பின் சென்று கானம்
பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். கண்ணா, நாங்கள் பசுக்கள் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள். எங்களுக்கு அறிவு என்பதே இல்லை. எங்களுக்கு தெரிந்தது எல்லாம் உன்னை தலைவனாக அடைந்ததால் வைகுந்தம் உறுதி என்பதே அது. உன்னோடு இருக்கும் உறவை யாராலும் பிரிக்க முடியாது. விரதம் இருக்கும் முறை அறியாத சிறு பிள்ளைகள் நாங்கள். கண்ணா, மணிவண்ணா, உன்னிடம் உள்ள ஒருமையில் நாங்கள் அழைத்தோம். அதற்காக கோபித்துக் கொள்ளாமல் எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக. இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலே 28வது பாட்டு கறவைகள் பின் சென்று என்கிற பாசுரம் மிக மிக முக்கியமான பாசுரமாக கருதப்படுகிறது. இந்த பாசுரத்திலே கோபிகைகள் தங்களிடத்திலே உள்ள உபாய சூன்யத்தையை கண்ணபிரானுக்கு தெரிவிக்கிறார்கள். அதாவது எம்பெருமானை அடைவதற்கு நாம் ஏதாவது முயற்சி பண்ணி இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கிறோமா என்று யோசித்து பார்த்தால் எம்பெருமானை அடைவதற்கு தக்க முயற்சி நம்மால் பண்ணவே முடியாது. அது வேறு காரணம். ஆனால் நாம் எதுவுமே பண்ணவில்லை. ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? கண்ணபிரான் இந்த கோபிகைகளை பார்த்து, நீங்கள் ஏதாவது சாதனத்தை அனுட்டித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறான். எந்த சாதனமும் எங்களிடத்திலே இல்லை. உன்னை கொண்டு உன்னை பெறுபவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். நீதான் எங்களுக்கு சாதனம் என்று தங்களிடத்திலே எதுவுமே இல்லை என்பதை ரொம்ப அழகாக தெரிவிக்கக்கூடிய பாசுரம்தான் கறவைகள் பின் சென்று என்கிற பாசுரம்.
கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறை பறையேலோர் எம்பாவாய். கண்ணபிரான் இவர்களிடத்திலே கேள்வி கேட்கிறான். 2 பாசுரங்களாக இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறீர்களே, அதுக்கு மேலே என்னையே கேட்கிறீர்கள். கண்ண உன்னையே அறுத்தித்து வந்தோம் என அப்படின்னு சொன்னார்கள். என்னையே கேட்கிறீர்கள். இத்தனையும் பெற வேண்டுமென்னால் உங்களிடத்திலே ஏதாவது தகுதி இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு சாதனத்தை நீங்கள் அனுஷ்டித்திருக்க வேண்டும், ஏதாவது உபாயானுஷ்டானம் என உபாயம் என்னால் சாதனம் 6 என்னெல்லாம் சொல்லுவார்கள். அதையெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீர்களா என்று கேட்டான். இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே, எந்த உபாயமும் நாங்கள் அனுஷ்டித்ததில்லை, எந்த சாதனமும் எங்களிடத்திலே இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஐயோ, அப்படியானால் நான் எந்த பலனையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சாஸ்திரங்கள் என்ன கூறுகிறது? ஏதாவது ஒரு பலன் பெற வேண்டுமானால் உபாயத்தை அனுஷ்டித்தால்தான் பலன் கொடுக்க முடியுமே தவிர உபாயத்தை அனுஷ்டிக்காமல் எந்த பலனை நீங்கள் பெற முடியாது. சரி, உங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்கிறது. அதிகாலையிலே எழுந்து வந்திருக்கிறீர்கள். நான் வேண்டுமானால் ஒன்று செய்கிறேன். நீங்கள் என்ன காரியம் பண்ணியிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். அதிலே ஏதாவது உபாயம் தேருமா என்று நானே தேடி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் எதுவும் தெரிந்து பண்ணவில்லை. தெரியாமல் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணியிருந்தீர்களானால், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ஒருத்தன் பசுவை அடிக்க வேண்டும் என்று போகிறான். பசுவை அடிக்க வேண்டும்னா பசுவை அடிப்பது மிக மிக பாவச் செயல். ஆனால் அவன் அந்த பசுவை துரத்தி கொண்டு போகிறான். அந்த பசு கோயிலுக்கு பிரதட்சணமாக போனது. இவனும் தெரியாமல் கோயிலுக்கு பிரதட்சணமாக போனான். அப்போ அவன் செய்த கெட்ட காரியத்திலேயே ஒரு நல்ல காரியம் அடங்கி விடுகிறது. அவனுக்கு தெரியாமத்தான் பண்ணான். அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லுங்கள். அதில் ஏதாவது தேடி பொறுக்கி கொள்ள முடியுமா என்று நான் பார்க்கிறேன் என்று கண்ணபிரான் தெரிவித்தான். உடனே இவர்கள் சொன்னார்கள், பா, எங்களிடத்திலே வந்து நீ கர்மயோகம் ஞானயோகம் எல்லாம் கேட்கிறாய். எங்களுடைய கர்மயோகம் என்ன என்று நாங்கள் சொல்லுகிறோம், கேள். என்ன? அதாவது முதலிலே கர்மயோகம் பண்ண வேண்டுமானால் அதற்கு வேதாத்தியனம் பண்ண வேண்டும், வேதத்தை அதிகரிக்க வேண்டும். அந்த வேதத்தை அதிகரிக்க வேண்டும் என்னால் ஆச்சாரியர்கள் பின்னால் போக வேண்டும். எங்களுடைய ஆச்சாரியர்கள் யார் தெரியுமா? மாடுகள் தான் எங்களுடைய ஆச்சாரியர்கள். நாங்கள் மாடுகள் பின்னாலே தானே நித்தியம் போய் கொண்டிருக்கிறோம். கறவைகள் பின் சென்று என்று சொன்னார்கள். சரி, கண்ணபிரான் பார்த்தான், இது ஒன்று போர் எனக்கு, கறவைகள் பின் சென்று என்று நீங்களே சொல்லிவிட்டீர்கள். இப்போ மாடுகளை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள், ரட்சிக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு தகுந்த அந்த தொழிலை நீங்கள் பண்ணுகிறீர்கள் என இதையே கர்மயோகமாக கொண்டு உங்களுக்கு நான் பலனை கொடுத்து விடுகிறேன் என்று கண்ணன் சொன்னான். அதற்கு இவர்கள் பதில் சொன்னார்கள், நன்றாக கவனித்து பார், நாங்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் மாடுகள் பின்னால் போனோம்னு சொல்லவில்லை, கறவைகள் பின்னால் போனோம். எந்த மாடு கறக்குமோ அந்த மாட்டின் பின்னால் தான் நாங்கள் போனோமே தவிர பொதுவாக எல்லா மாடுகள் பின்னால் போனால் நாங்கள் அந்த தொழிலை செய்தோம், எங்களுடைய அந்த வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடித்தோம் என்று நீ எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எது பால் கறக்குமோ அது பின்னால் தானே நாங்கள் போனோம். கர்மயோகம் என்று சொன்னால் பலனை எதிர்பார்க்காமல் செய்வதுதான் கர்மயோகம். ஆனால் நாங்கள் பாலாகிற அந்த பலனை எதிர்பார்த்து போனோம், அதனால் அதை நீ கர்மயோகமாக கொள்ளவே முடியாது என்று தீர்த்து சொல்லிவிட்டார்கள். சரி, எங்கே போகிறீர்கள்? மாடுகள் பின்னால் நீங்கள் எங்கே போகிறீர்கள்? கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து, நாங்கள்லாம் காட்டுக்கு போகிறோம். அப்படியா? இது நல்ல விஷயம். எல்லா முனிவர்களும் காட்டுக்கு போய் தான் தவம் பண்ணுகிறார்கள். இன்னும் பல பல புண்ணிய ஸ்தலங்கள், திவ்ய தேசங்கள் எல்லாம் நைமிசாரண்யம், பதரிகாசிரமம், பிருந்தாவனம், பிருந்தாரண்யம் என்ன எல்லாம் காடுகள் தான் திவ்ய தேசமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் எல்லாம் உயர்ந்த ஸ்தலத்திற்கு போய் தபஸ் பண்ணீர்கள் என்ன, அதையே ஒரு உபாயமாக கொண்டு இந்த பலனை அளிக்கிறேன் என்று கண்ணன் சொன்னான். மறுபடியும் நான் சொல்கிறேன், கேள் கண்ணா. நாங்கள் அவர்களெல்லாம் முனிவர்களெல்லாம் கானத்திற்கு போனால் தவம் பண்ணுவார்கள். நாங்கள் கானம் போய் என்ன பண்ணுவோம் தெரியுமா? கானம் சேர்ந்து உண்போம். காட்டுக்கு எதுக்காக போகிறோம்? சாப்பிடுவதற்காக போகிறோம். வீட்டிலிருந்து சாப்பாடையெல்லாம் தயார் பண்ணி கறக்கின்ற மாடுகள் பின்னால் காட்டுக்கு போய் அங்கே அமர்ந்து கொண்டு
நன்றாக கொண்டு வந்த சாப்பாடை எல்லாம் சாப்பிட்டு விட்டு வந்து விடுவோம். அங்கே போய் ஏதோ நாங்கள் தபஸ் பண்ணுவோம், தவம் இருப்போம், எம்பெருமானை அனுபவிப்போம் என்று நினைத்தாயானால் அதையெல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை, செய்ய மாட்டோம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் என்று தீர்த்து சொல்லிவிட்டார்கள். சரி, இவர்கள் தலையிலே கர்மயோகத்தை ஏற்றவே முடியாது என்று கண்ணன் பார்த்தான். சரி, உங்களிடத்திலே கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இருக்கிறதா என்று கேட்டான். என்னப்பா கேள்வி, கர்மயோகமே இல்லை என்று சொல்லிவிட்டோம், கர்மயோகம் முதிர்ந்துதான் ஞான யோகமாக மாற வேண்டும், ஞான யோகம் இருக்கிறா என்று கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்வது? ஒருவன் 8ஆம் வகுப்பே படிக்கவில்லை, அதுவே அவன் தேரவில்லை, அவனை பார்த்து நீ 10ஆம் வகுப்பு தேறி விட்டாயான்னு கேட்டா அவன் என்ன பதில் சொல்லுவான்? நான் 8ஆம் வகுப்பே தேரவில்லையே, நான் எப்படி 10ஆம் வகுப்புக்கு போக முடியும்னு கேட்க மாட்டானா? அதுபோல கர்மயோகமே நாங்கள் செய்யவில்லை என்னால் ஞான யோகத்தை பற்றி எங்களிடத்திலே கேட்கிறாயே, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அறிவொன்றும் இல்லாதவாய் குலத்து. அறிவில்லாத, அறிவொன்றில்லாத, அறிவொன்றுமில்லாத என எந்த விதமான அறிவும் எங்களுக்கு கிடையாது. எங்களை பற்றின அறிவு அது கிடையாது, உன்னை பற்றின அறிவு அது கிடையாது, எனக்கும் உனக்குமான அந்த சம்பந்தத்தை பற்றின அறிவு அதுவும் தெரியாது, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்களை போய் ஞான யோகம் இருக்கிறதா என்று கேட்கிறாய். அறிவொன்றுமில்லாத ஆய்குலம் என அப்படிப்பட்ட குலத்திலே பிறந்திருக்கிறோம் நாங்கள், எங்களிடத்திலே வந்து ஞான யோகத்தை எதிர்பார்க்கிறாய். சரி, கண்ணன் பார்த்தான். சரி, ஏதாவது இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும். கர்மயோகமும் இல்லை, ஞான யோகமும் இல்லை, பக்தி யோகமும் இல்லைன்னு சொன்னால் நான் எதுவும் பலனெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் வேறு வழி இல்லை, பரிசை இழக்க வேண்டியதுதான், பலனை நீங்கள் இழக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை என்று சொன்னான் கண்ணபிரான். அதற்கு பதில் சொல்கிறார்கள், எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை என்று சொன்னோமே தவிர நீ இல்லை என்று சொல்லவில்லையே. எல்லாவற்றுக்கும் உபாயமாக சித்தமான உபாயமாக நீ இருக்கிறாயே. நீ இருக்கும் பொழுது வேறொரு உபாயத்தை நாங்கள் ஏன் தேட வேண்டும்? அவசியமே இல்லையே. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களுடைய குலத்திலே எங்களை தேடி வந்து நீ பிறந்திருக்கின்ற சமயத்திலே நாங்கள் போய் இன்னொரு சாதனத்தை எதுக்காக தேட வேண்டும்? நீ வந்து எங்களிடத்திலே எங்களுடைய ஒருத்தனாய் எங்களுக்கு கட்டுப்பட்டவனாய் நீ இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ எப்படிப்பட்டவன்? குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. எங்களுக்கு எப்படி என்னால் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம். நீ எப்படிப்பட்டவன்? குறையில்லை, குறை ஒன்றில்லை, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன். உனக்கு ஒரு குறை இல்லை. என்ன குறை இல்லை என்னால் எங்களிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குறை உனக்கு இல்லை. எல்லா விதத்தாலும் நீ பூர்ணன், எல்லா விதத்தாலும் நிறைந்திருப்பவன். நாங்கள் ஏதாவது உன்னிடத்திலே கொடுத்து உனக்கு என்ன புதுசாக வரப்போகிறது? எதுவுமே இல்லை. அப்போ எங்களிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கக்கூடிய குறை உனக்கு இல்லை. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்னை அவனை பார்த்து சொன்னார்கள். சரி, கண்ணபிரான் பதில் சொன்னான், எனக்கு குறையில்லை, வாஸ்தவன்தான். யாருக்கு வேண்டுமானாலும் நான் கொடுப்பேன், அதுவும் வாஸ்தவன்தான். நாம் நினைத்தால் எந்த உபாயம் அனுஷ்டானம் பண்ணாதவனுக்கும் நான் கொடுக்க முடியும். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு எதற்காக கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பதில் சொன்னார்கள், உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவை நீ நினைத்து பார். எங்களுக்கும் உனக்குமான உறவு ஒரு உறவாக இருக்கிறது. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நவவித சம்பந்தம் என்று 9 உறவுகள் இருக்கு என்று காட்டியிருக்கிறார்கள். அந்த உறவுகளை எல்லாம் உந்தன்னோடு உறவேல், உறவோ என்றால் ஒழிக்க ஒழியாது, அதை போக்கவே முடியாது. அது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய உறவு. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்குமான உறவு அதை யாராலும் அழிக்க முடியாது. சில உறவுகள் இருக்கிறது, ஒருவர் நினைத்தால் அந்த உறவை உடைத்து விடலாம். சில உறவுகள் இருவரும் சேர்ந்து நினைத்தால் அதை போக்கிக் கொள்ளலாம். ஆனால் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான உறவு அது இருவர் நினைத்தாலும் அதை போக்கிக் கொள்ள முடியாது. அதுவும் பரமபதத்திலே கூட நீ நினைத்தால் அதை போக்கிக் கொள்ளலாம், ஆனால் இங்கு ஒழிக்க ஒழியாது. நீ எங்களை தேடி இந்த திருவாய்ப்பாடியிலே வந்து பிறந்திருக்கிறாயே, இந்த இடத்துல உனக்கும் எனக்குமான உறவை ஒழிக்க முடியுமா? ஒழிக்க முடியாது. மறுபடியும் நினைத்து பாருங்கள் அந்த வார்த்தை, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழிய. நமக்கு என்னால் என்ன அர்த்தம்? உன்னாலும் ஒழிக்க முடியாது, எங்களாலும் ஒழிக்க முடியாது, 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணாலும் ஒழிக்க முடியாது. அதுவும் இங்கு ஒழிக்கவே முடியாது. இங்கொழிக்க ஒழியாது. அப்படியானால் கீழே எல்லாம் என்னை பார்த்து பரமதாம் நாராயணன் சொன்னீர்கள், பார்க்கடலுள் பையத்துயின்னா பரமன் என்று சொன்னீர்கள். அப்படியெல்லாம் ஏதோ ரொம்ப தள்ளி இருக்கிறா போலே பேசினீர்கள். ஆமாம், அது தவறுதான், தெரியாமல் சொல்லிவிட்டோம்.
உன்னுடைய சௌலபியத்தை காட்டுவதற்காக நீ இங்கே பிறந்திருக்கிறாய். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய பரத்துவ குணத்தை நாங்கள் பேசினோமே, பரத்துவ நாமங்களை பேசினோமே, அது தவறுதான். அது அறியாமையாலே பேசிவிட்டோம். அறியாத பிள்ளகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே. உன்னுடைய இந்த சிறுபேர் என்னால் ஆங்கிலத்தில் நிக்னேம்னு சொல்கிறார்கள். நாராயணன் பரமன் எல்லாம் அவனுடைய சிறுபேராகிவிட்டது. கோவிந்தா என்பதுதான் அவனுடைய உண்மையான நாமம். அதைத்தான் 27, 28, 29 எல்லா பாசனங்களிலும் கோவிந்தா என்றுதான் சொல்லப் போகிறார். பசுக்கள் பின்னாலே போபவன் அவன். உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா, நீ தாராய் பறை, எங்களுக்கு வேண்டிய பறையை நீதான் கொடுக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் இது பிருந்தாவனம் என்கிற திவ்ய தேசம். வடதேசத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்திற்கு தான் கண்ணன் நித்தியம் போவான். திருவாய்ப்பாடியிலே அவன் இருந்தாலும் பிருந்தாவனத்திலே போய் அங்கே பசுக்களை எல்லாம் மேய்ப்பது, அங்கே அந்த கோபிகைகளோடு அவன் கூடியிருந்து குளிர்வது எல்லாம் அந்த பிருந்தாவனத்திலே தான் நடக்கிறது. ஆக கறவகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் என்ன அது நடந்தது பிருந்தாவனத்திலே. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அது நடக்கிறதும் பிருந்தாவனத்திலே என்று பார்க்கும் பொழுது இந்த பாசுரத்திலே பிருந்தாவனம் என்கிற திவ்ய தேசம் உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।